எல்லாருக்கும் விஷயம் ஆல் தி பெஸ்டா தம்பி. எல்லாருமே ரன்னிங் முடிச்சுட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மெடிக்கல் ஃபைனல் மெடிக்கல் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு செலக்டடாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செலக்டடாக வந்து நிற்கிற. இன்னும் ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வரணும். என்ன ரிசல்ட்டு? மெரிட் லிஸ்ட் வந்தாச்சுனாக்கா நம்ம யூனிஃபார்ம் மாட்டிடலாம். சரியா? சரி, ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இன்னும் மெடிக்கல் அட்டன் பண்ணாதவங்க இருக்காங்க. ஏன்னா நீ தான் ஃபஸ்ட்டு மெடிக்கல் அட்டன் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கீங்க. உங்கள் பேட்ச் தான். நம்ம பசங்க அடுத்து மெடிக்கல் போக போகிறாங்க. சரியா? இந்த மெடிக்கல் போகிற பசங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீ என்ன சொல்லணும்னு விரும்புகிறியோ அதை சொல்லுங்கள். சரியா? ஏன்னா நீங்கள் அந்த உள்ள மெடிக்கலில் நிறைய தப்புகள் பண்ணியிருப்பீங்க. அந்த தப்பை மாற்றிக்கிறதுக்கு நிறைய ரெட்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் சொல்லி கொடுத்துப்பாங்க. ஓகேவா? நீங்கள் அடுத்து போகிற பசங்களுக்கு ஏதாச்சும் ஹிண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாச்சுன்னா இந்த மாதிரி பண்ணு அப்படின்றது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ மெடிக்கல் போகும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இவன் இப்படி தான் டிசைட் பண்ணக்கூடாது. பார்த்திங்களான்னா இப்போ கட்டிங் கூட இந்த ஒன் சைடு அது இது நல்லா வெட்டின்னு போகக்கூடாது. பார்த்த உடனே நல்லா டீசெண்டாக டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி கட்டிங் பண்ணி தாடி கீடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு க்ளீனாக இருக்கணும். அதே இப்போ கால் பார்த்திங்களான்னா வச்சுக்கா, இப்போ நாக்கு இது இருந்தானா ஓகே, இப்போ லைட்டாக தொடை ஒட்டுற மாதிரி இருந்தானா வச்சுக்கா, லைட்டாக கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி மேலே, ஓகேங்களா? இழுத்து பிடிச்சேன்னா தொடை ஒட்டாது. இது நாக்கு கொஞ்சம் பார்த்து சேஃபாக இது பண்ணுங்கள். நாம் ஏனோ தானோன்னு போனால் அது ரீமெடிக்கல் போட்டுடுறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டு போயிடுங்க. அது இல்லாத டீத்து இது பரவாயில்ல அப்படி இப்படின்ட்டு நீங்களே போயிட்டு போகிறீங்க, ரீமெடிக்கல் போட்டுருவாங்க. கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஒரு 200 ரூபா தான். டாக்டர்கிட்ட போனீங்களான்னா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க பண்ணிட்டு போயிடுங்க ஃபஸ்ட்டு. சரி, ஓகே. மெடிக்கல் நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு போயிருப்பீங்க. நீங்கள் எவ்வளோ பயத்தோடு போனீங்க? உள்ளே போன அப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அனுபவம் எப்படி இருந்துச்சு? போன உடனே கொஞ்சம் ஆஃபீஸருங்களை பார்த்தோன்னே பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பயப்படாமல் நர்வஸ் படாமல் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தாலே நீங்கள் பாஸ் பண்ணிவிடுவீங்க. அதை விட்டு நர்வஸாக இருந்தீங்கன்னா அதிலே போயிடும். பாதி பயம் அதிலே வந்துடும். அப்புறம் மெடிக்கலை எதுக்கும் பயப்படக்கூடாது. தைரியமாக இருந்தாவே நம்ம பாஸ் பண்ணிடலான்ற ஒரு தைரியம் இருக்கும். சரியா? ஓகேவா? சரி, ஓகே. நீங்கள் ரன்னிங் எல்லாம் எப்படி பண்ணீங்க? ரன்னிங் எத்தனாவது பேட்ச் அடிச்சிங்க ரன்னிங் எல்லாருமே? நீங்கள் ரன்னிங் எத்தனாவது பேட்ச்? நான் செகண்ட் பேட்ச். நீங்கப்பா? நீங்கள் எத்தனை ஃபுல்லப்ஸ் அடிச்சிருக்கீங்க எல்லாரும்? 10 ஃபுல்லப்ஸ் அடிச்சிருக்கீங்க எல்லாருமே. கிட்டத்தட்ட 88 மார்க்கு கம்பல்சரி இருக்குது. ஃபிசிக்கலில் 88 மார்க் இருக்குது. 100க்கு 100 மார்க்கும் இருக்குது. ரிட்டனில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களா? நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எல்லா லெவலும் முடிஞ்சது. இதுக்கு மேலே யூனிஃபார்ம் மாட்டுறது ஒன்று மட்டும்தான். ஒரு ரிசல்ட் வந்தால் நம்ம யூனிஃபார்ம் மாட்டிடலாம். இன்னும் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் நம்ம யூனிஃபார்ம் மாட்டிடலான்ற நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கி மெடிக்கல் முடிச்சுட்டு வெளியே வந்திருக்கீங்க. சரியா? சரி, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்போ அடுத்தடுத்த லெவல் தாண்டி வெளியே வராங்க. சப்போஸ் அன்ஃப்ராக்சராக ஒரு சிலர்லாம் ரன்னிங்லேயோ இல்லை ஒரு ஹைட்லேயோ ஒரு செஸ்ட்லேயோ ஏதோ ஒன்றுத்தில் ரிஜெக்ட் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்திருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முடிஞ்சு போச்சு, இதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்ட்டு நின்றக்கூடாது. மேலும் மேலும் அப்படியே முயற்சி பண்ணி அச்சீவ் பண்ணணுன்னு தான் பார்க்கணுமே தவிர நம்மளால் முடியாது வராது அப்படின்னாலாம் சொல்லக்கூடாது. சரியா? நீங்கள் இது வரைக்கும் எத்தனை எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கப்பா? சிஆர்பிஎஃப் ஏதாச்சும் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? போன அக்னிபாத் எதனா பண்ணியிருக்கீங்களா? எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கீங்க நீங்கள்? முன்ன இயர் வந்து லாஸ்ட் இயரு அக்னிபாத் எழுதுனா எக்ஸாம் பாஸு, ஃபிசிக்கல் செகண்ட் பேட்ச்சு, மெடிக்கலில் ஒரே ரீமெடிக்கல் போட்டு ஃபெயில் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. சிஆர்பிஎஃப் எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா? அது எப்படி பண்ணியிருந்தீங்க? சிஆர்பிஎஃப் எக்ஸாம் பாஸு, அதுவும் ட்ரேடு எழுதுனா ட்ரேடு பாஸ் பண்ணிட்டு ஓவராலுக்கு வெயிட் பண்ணிட்டுருந்தான். அதே நம்பினே மற்ற எக்ஸாமெல்லாம் விட்டு அதுவும் வரல. கடைசியில் அதுவும் ஓவரால் வரல, இதுவும் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால் எந்த எக்ஸாமுமே ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோன்னா அது வந்துடும் அப்படின்ட்டு நம்பிக்கையில் உக்காராதீங்க. நீங்கள் பாட்டுக்கு எக்ஸாம் எது கிடைக்குதோ எல்லாம் பாஸ் பண்ணிகிட்டே போங்க. லாஸ்ட்டில் நம்மளுக்குன்னு இருந்தால் மெரிட் வந்துடுது. ஓகேங்களா? மெரிட் வர்ற வரைக்கும் போராடிட்டு இருக்கணும். மெரிட் அவங்களோட உழைப்பு அது வரைக்கும் போட்டுகிட்டே இருக்கணும். எதுக்காகவும் எங்கேயும் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. நம்ம ஃபிசிக்கல் முடிஞ்சிச்சு, மெடிக்கல் முடிஞ்சிச்சு, நம்ம அவ்வளோதான் மெரிட்டில் வந்துடுவோங்க அப்படின்ற தைரியத்தோடு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம 0.5லையோ 1 மார்க்லையோ ஏதோ ஒன்று ரிஜெக்ட் ஆயிருங்கிற ஒரு இது இருக்கும். அதனால் வந்து நம்ம
நம்ம மெரிட் வரதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் போட்டிருந்தா கூட ஒரு எக்ஸாம் எழுதியிருப்போங்க. அந்த எக்ஸாமை வச்சுருந்தா கூட இதில் ரிஜெக்ட் ஆனால் கூட அதில் நம்ம பண்ணிட்டு போயிடலான்ற ஒரு நம்பிக்கைக்காக சொல்கிறீங்க. சரியா? ஓகே ஓகே ஓகே. எனிவே விஷயம் ஆல் த பெஸ்ட்பா. நீங்களாம் சீக்கிரமாக யூனிஃபார்ம் மாட்டுறதுக்காக விஷயம் ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், இன்னும் மென்மேலும் நல்லா பண்ணுங்கள். இதை விட இன்னும் பெட்டராக ஜாப் கூட நல்லா பண்ணுங்கள். சரியா? லாஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு